தனது தலைமை பொறுப்பை தனக்கு அடுத்த நிலையில் உள்ள ரஞ்சன் மற்றும் உதயன் ஆகிய இரு சீடர்களில் ஒருவருக்கு தர தீர்மானித்தார் மூத்த துறவி. அவர்களது தகுதியை பரிசோதிக்க எண்ணினார். அவர்கள் இருவரையும் தனித்தனியே அழைத்து, இன்னும் 1 மாதத்திற்குள் 2 வறியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் ஒன்றை ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கான தொகையை வறியவர்களிடமிருந்தே பெற வேண்டும் என்றார். செல்வந்தர்களிடமிருந்து பெறக்கூடாது என்றும், அந்த தொகையில் 200 வராகனை மீதப்படுத்தி ஆசிரமத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தன் சீடர்களுக்கு கூறி அனுப்பினார். சீடர்கள் இருவரும் வெவ்வேறு தேசத்திற்கு பயணித்தார்கள். 1 மாத முடிவில் முதலில் ரஞ்சன் ஊர் திரும்பினான். வறியவர்களிடம் தானம் கேட்டால் ஏளனம் செய்கிறார்கள், சிரிக்கிறார்கள், கோபிக்கிறார்கள். என்னால் நீங்கள் கூறிய பணியை செய்ய முடியவில்லை என்றான் வாட்டத்துடன். அடுத்த சில மணி நேரத்தில் அரச பரிவாரங்களுடன் உதயன் ஊர் திரும்பினான். குருவே, வறியவர் தானம் கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் அதற்கான வசதிகள் அவரிடம் இருக்க வேண்டும் என எண்ணினேன். அதை ஏற்படுத்தி தர பல்வேறு முயற்சிகளில் இறங்கினேன். இரவு பகலாக தேடி வறியவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் திறமையை தெரிந்து கொள்ள முயன்றேன். 4 நாட்களுக்கு முன் நடந்த இளவரசரின் பட்டம் சூட்டும் விழாவிற்கான களப்பணிகளில் அவர்களை பணியமர்த்துமாறு அரசரிடம் வேண்டினேன். அரசரின் இசைவின் பேரில் அவர்கள் பணியமர்த்தப்பட்டதோடு தலா 10 வராகன் சன்மானமும் கிடைத்தது. அவர்கள் அனைவரும் மனமுவந்து தலா 2 வராகன் தானமாக கொடுத்தார்கள். அன்னதானம் செலவு போக மீதம் 200 வராகன் இதோ இருக்கிறது என்று பணமுடிப்பை துறவியிடம் நீட்டினான் உதயன். உதயனின் முயற்சிகள் பாராட்டுக்குரியது. அவர் கண்டறிந்த 200 வறியவர்களும் நல்ல திறமைசாலிகள். அவர்களை எனது அரண்மனையில் பணியமர்த்துகிறேன் என்றார் ஆசிரமத்திற்கு உதயனுடன் வந்திருந்த அரசர். துறவிக்கு மெய் சிலிர்த்து விட்டது. அடுக்கடுக்கான முயற்சிகளால் 10 நாட்களில் 200 வறியவர்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்த உதயனே தலைமை பொறுப்பிற்கு சரியானவன் என தீர்மானித்தார். கதை சுவாரஸ்யமா இருக்குல்ல? புதிய முயற்சிகள் புகழையும் தரும் என்ற தலைப்பிலான கட்டுரையை இப்படித்தான் தொடங்குகின்றார் பட்டறிவு பதிப்பகத்தின் முதன்மை நிர்வாகி திரு வி. வெங்கடேசன் அவர்கள். நமது ஆளுமை திறனை மெருகேற்றுவதில் பெரும் பங்கு வகிப்பவை நமது முயற்சிகளும் தேடல்களுமே. சீரிய சிந்தனைகளுடனும் பொதுநல நோக்குடனும் நாம் எடுக்கும் முயற்சிகள் நம்மை மட்டுமின்றி நம்மை சார்ந்தவர்களையும் பெருமளவு வளர வைக்கிறது என்கின்றார் வெங்கடேசன் அவர்கள். மேலும் விடாமுயற்சி ஒன்றே நமது கனவுகளை நனவாக்கும். அதற்கான தேடல், தயாரிப்புகள் மற்றும் நம்பிக்கை, இம்மூன்றும் நமது முயற்சிகளை நெறிப்படுத்தும் மற்றும் அர்த்தமுள்ளதாக்கும். நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீரில் இறங்க வேண்டும் என்பது போல் முயற்சியே வெற்றியின் முதல் படி என சொல்லும் அவர், ராபர்ட் புரோஸ்ட் என்னும் அமெரிக்க நாட்டு கவிஞர் ஒருமுறை காட்டில் ஒற்றையடி பாதையில் பயணித்த கதையை சொல்கின்றார். ராபர்ட் புரோஸ்ட் ஒரு காட்டுக்குள் செல்கின்றார். சற்று தூரம் சென்றதும் அப்பாதை 2ஆக பிரிந்தது. அதில் எதில் பயணிப்பது என யோசித்தார். ஒரு பாதை பலர் நடந்து சென்றிருந்ததால் சுத்தமாக இருந்தது. இன்னொரு பாதை சருகுகளும் குப்பைகளுமாக காணப்பட்டன என சொல்லிச் செல்லும் கட்டுரையாசிரியர் ராபர்ட் புரோஸ்ட் தேர்ந்தெடுத்த பாதை எது, எதற்காக அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார் என விளக்கமளிக்கின்றார். நீங்களும் யோசிக்கிறீங்க இல்லையா? இதற்கான விடை நமது மண்வாசம் இதழில் இருக்கு. வாங்குங்க, வாசிங்க. நமது மண்வாசம் வாசிக்க மட்டும் இல்லங்க, வாழ்க்கைக்கும் தான்.